Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st. அவனை வந்து என்னோட மேல் வெர்ஷனா நான் பார்த்தேன். ஜஸ்ட் தி மேல் வெர்ஷன் ஆஃப் மீ. அவனுக்கு லவ் கொடுக்க மட்டும் தான் தெரியுது, அவனுக்கு வாங்க தெரியல. எதுவுமே கிடைக்காத ஒரு செக்யூர்ட் ஃபீல் இவன்ட்ட கிடச்சிது. ஆனால் அந்த இன்னர் சைல்டுக்கான ரீசன் அவன் தான் 99% நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு ஐடியா கூட இல்லை. நாங்கள் லவ் பண்ண போகிறோம், லவ் கிடையாது. ஆக்சுவலி இட் வாஸ் மோர் ஐ வாஸ் லைக் இந்த மாதிரி பையன்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிருந்தா அப்படியே நம்ம செம்ம சக்ஸஸ்ஃபுல் லவ் லைஃபாக இருந்திருக்கோம்ல அப்படின்னு தோணுச்சு. உனக்கு கல்யாணம் ஐடியா இருக்கா அப்படின்னு இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவனே வந்து இல்லை எனக்கும் பிடிச்சிருக்கு, பட் தென் நான் அம்மா அப்பா எல்லாத்தையும் பேசணும். அப்புறம் டாக்குமெண்ட்லாம் முந்தானேற்று எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ தான் சொல்கிறோம், ஃபைனா தீப்ஸு நம்ம வந்து 90 to 150 டேஸில் பண்ணியிருக்கணுமா தீப்ஸு அப்படின்னா. ஐ டென்ட் பிளேம் எனி ஒன், ஐ பிளேம்டு மை செல்ஃப் தான். என் மேலேயும் தப்பு இருக்கலாம். ப்ராப்ளி நான் என்ன பண்ணணும், இப்போ நான் சொன்னல எனக்கு யார்கிட்ட ஃபில்டர் பண்ண எதுவுமே தெரியாது. ராஜாவோடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் மேலே எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? அது அண்டர்ஸ்டாண்டிங், அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணல. ஹி வாஸ் ஹிம்செல்ஃப். அண்ட் அவனை வந்து என்னோட மேல் வெர்ஷனாக நான் பார்த்தேன். ஹி வாஸ் ஜஸ்ட் தி மேல் வெர்ஷன் ஆஃப் மீ. ஸோ அவனுக்கு வந்து அவனுக்கு லவ் கொடுக்க மட்டும் தான் தெரியுது, அவனுக்கு வாங்க தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் நான் பார்க்குறேன். நானும் அதே இடத்துல தான் இருக்கேன். ஸோ எனக்கு ஏன்னா உனக்கு லவ் கொடுக்க தான் தெரியுது, உனக்கு வாங்க தெரியல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அவனும். உனக்கு லவ் கொடுக்க தெரியுது, வாங்க தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் டெஸ்டினி தான். மோர் தென் கிவிங் கிரெடிட்ஸ் டு ராஜா, இட் இஸ் டெஸ்டினி அண்ட் காட். ஸோ சம்ஹவ் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி யூனிவர்ஸ் வந்து சேர்த்துருச்சு. ஸோ ஐ தேங்க் காட் தான் எவ்ரி சிங்கிள் டைம். பட் அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கல? எல்லாரும் என்னை பார்க்குற மாதிரி இவன் என்னை பார்க்கல, இவன் வந்து வேற மாதிரி பார்க்குறான் அப்படின்ற பார்க்குறான்றத விட எப்பவுமே கிடைக்காத ஒரு செக்யூர்ட் ஃபீல் இவன்ட்ட கிடச்சிது. ஆனால் அந்த இன்னர் சைல்டுக்கான ரீசன் அவன் தான் 99% நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் எதுக்குமே என்னை அன்ஃபில்டர்ட் மேக்ஸாக நான் யார்கிட்டையுமே இருந்தது இல்லை இப்போ வரைக்கும் லைஃப்பில். அது நான் கொஞ்சம் டைம் அவங்ககிட்ட பழகின டைம்லேயே என்னை அனலைஸ் பண்ணும்போது நான் அவங்ககிட்ட ரொம்ப அன்ஃபில்டர்டாக இருக்கேன்ல, நான் எப்படி இருக்கணும் எதுவுமே எனக்கு தேவையில்லை. அண்ட் இட் வாஸ் ஆல் நேச்சுரல். இட் வாஸ் ஆல் நேச்சுரல். ஏன்னா எங்களுக்கே தெரியாதுல்ல, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு ஒரு ஐடியா கூட இல்லை. நாங்கள் லவ் பண்ண போகிறோம், லவ் கிடையாது. ஆக்சுவலி இட் வாஸ் மோர் எடுத்தோடனே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தான் பேசினது. யாரும் லவ் பண்ணுறோம், டேட் பண்ணுறோம், மியூச்சுவலாக தான் இருந்தது அது. இல்லை அவன் வந்து கேட்கும் போது ஐ ஹேட் தட் ஃபீலிங்ஸ். எனக்கு வந்து அவனை பண்ணிக்கணும்னு அவன் ஃபஸ்ட்டு தோணல. ஐ வாஸ் லைக் இந்த மாதிரி பையன்லாம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிருந்தா அப்படியே நம்ம செம்ம சக்ஸஸ்ஃபுல் லவ் லைஃபாக இருந்திருக்கோம்ல அப்படின்னு தோணுச்சு. அண்ட் தென் 1 வீக்ல ஹீஸ் லைக் நான் உன்னை ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா நம்ம லவ் பண்ணியிருப்போம்ல அப்படின்னா. நான் வந்து ஆமாம் அப்படின்னு. அப்புறம் ஹீஸ் லைக் உனக்கு கல்யாணம் ஐடியா இருக்கா அப்படின்னு இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவனே வந்து இல்லை எனக்கும் பிடிச்சிருக்கு, பட் தென் நான் அம்மா அப்பா எல்லாத்தையும் பேசணும். ஸோ எனக்கு இந்த லவ் அது டேட்டிங் அதெல்லாம் இல்லை, பண்ணால் எனக்கு கல்யாணம் தான் பண்ணணும். ஸோ நான் எல்லாத்தையும் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட லவ் யூ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அண்ட் தென் நான் என் ஃபேமிலிகிட்ட பேசி அவன் ஃபேமிலிகிட்ட அரேஞ்ச் மேரேஜாக ட்ரீட் பண்ணி அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூவே சொன்னோம். ஒன்ஸ் ஆர் ஃபேமிலிஸ் ஆர் ஓகே. பிகாஸ் நான் ஹர்ட்டாக இருந்த அது எனக்குமே அது ரொம்ப இது. ஏன்னா அந்த ப்ராமிஸ் நான் பண்ணேன் அம்மா அப்பாவுக்கு. நான் ஹர்ட்டாக இருக்கும்போது அவங்க மட்டும்தான் என் கூட இருந்தாங்க. ஸோ இன்னொரு வாட்டி அவங்க ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஓகேனா தான் எனக்கு ஓகே, நீங்கள் ஓகேனா தான் நான் இப்படி காலே அப்படி எடுத்து வைப்பேன்ற அளவுக்கு லால பண்ணிட்டு. அடடா. கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே உங்கள் சோஷியல் மீடியாவில் பேசியிருந்தீங்க, கல்யாணத்தில் இருக்கக்கூடிய பல ஸ்டீரியோ டைப்ஸை நீங்கள் பிரேக் பண்ணணும்னு பண்ணீங்க அப்படி. ஆக்சுவலி இட் வாஸ் நாட் அன் ஐடியா. அது எப்படின்னா நம்ம படிக்கும் போது நம்ம வளரும் போது வி see a lot of things, we read a lot of books அப்படின்ற போது நம்மளுக்கே செல்ஃப் லேர்னிங் அன்லேர்னிங் எல்லாமே நடக்கும்ல. ஸோ அப்படி இருந்தது தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஏன் இந்த இடத்துல இவங்க தான் இருக்கணும், இந்த இடத்துல இவங்க இருக்கக்கூடாது அப்படிலாம் ஏன் இருக்குது, அதுக்கான கொஸ்டின் ரீசனிங் நம்மளே புரிஞ்சு நம்மளே ஒரு விஷயம் வச்சுருப்போம். ஸோ என்னெல்லாம் பண்ணீங்க நீங்கள் ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஐ ஹேட் திஸ். இப்போ நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா சில விஷயம் நடக்கும்போது சில விஷயம் அது சில பேருக்கு அது பிடிக்காது. சில பேர் ஒரு ஐடியாலஜியை நம்புவாங்க, இன்னொரு பேர் இன்னொரு ஐடியாலஜியை நம்புவாங்க. நான் என்ன பண்ணேன்னா, நான் எந்த ஐடியாலஜியுமே முழுசாக எடுக்கலை. இப்போ எனக்கு இந்த ஐடியாலஜி பிடிக்கும், எனக்கு இந்த ஐடியாலஜி மாதிரி கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, ஐ வாண்ட் தட் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் மை ஃபேமிலிஸ் வாண்டட் another thing. நான் வந்து அவங்க ஃபேமிலிஸுமே நான் ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நான் போக முடியாது. ஸோ ஐ ரெஸ்பெக்டட் வாட் our ஃபேமிலிஸ் வாண்டட் வைல் இன்ஸ்டில்லிங் த வேல்யூஸ் தட் வி பிலீவ் இன். அதுதான் அதோட மோட்டோவாகவே இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு பார்த்தா நாதஸ்வரம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அது கூட சேர்ந்து பறை தப்பு எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல ஒரு
ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஷுட் சே கேஸ்ட் அண்ட் ஆல் தட். பட் தென் அது நிறைய பேருக்கு அது பிடிக்காதுல. இப்போ இதை ஃபாலோ பண்ணுறவங்க, ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த மாதிரி கல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ஐடியாலஜி பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஐடியாலஜி பிடிக்காது. ஏன்னா இட்ஸ் டோட்லி ஆப்போசிட். இந்த ஐடியாலஜி பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஐடியாலஜி பிடிக்காது. ஸோ இப்போ நான் இது பண்ணும்போது ஆக்சுவலி நான் அது பேசும்போது ஆக்சுவலி இது கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். ஏன்னா நான் 2 ஐடியாலஜி சேர்த்து வச்சிட்டேன். சேர்த்து வைக்கும் போது நீ ஏன் 2த்தையும் சேர்த்த, எப்படி வந்து ரெண்டுத்துக்கும் அகெயின்ஸ்ட், அது ஏன் சேருது அப்படின்றாங்க. அந்த சேர வச்சது தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டீரியோ டைப் நான் பிரேக் பண்ணேன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ண, நீ ஏன் இந்த ஐடியாலஜி நம்பு, நீ ஏன் இந்த ஐடியாலஜி பண்ண அப்படின்ட்டு கேட்குறாங்க. பட் நிஜமாவே எனக்கு ஆன்சர்ஸ் கிடையாது. எனக்கு இவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நான் நினைக்கிறதையும் நான் பண்ணணும். அப்படிங்கும்போது ஐ ஹேட் நோ அதர் வே டு put both the ideologies at one place. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணது. அண்ட் தென் வி ஹேட் அதான் மேல் ப்ரீஸ்ட்னு வந்துச்சு, ஃபீமேல் ப்ரீஸ்ட். ஸோ அந்த ஐடியாலஜி பார்க்கும்போது இட் வாஸ் ஆல்வேஸ் த மேல் ப்ரீஸ்ட் டூயிங் another thing. ஸோ அதனால் கூட சேர்ந்து ஒரு ஃபீமேல் ப்ரீஸ்ட்டாக இருக்கணும். சேக்ரெட் ரோல்ஸில் ஏன் ஒரு ஃபீமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் ப்ரீஸ்ட் வச்சோம். ஆக்சுவலி இருக்காங்களா ஃபீமேல் ப்ரீஸ்ட்? யா இருக்காங்க. அதுலேயே 2 பேர் இருக்கும், எனக்கு கரெக்ட் எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஐ ஷுட் சி லைக் அது ஒரு தமிழ் பேர், 2 தமிழ் பேர் இருக்கும், தப்பாக சொல்லிடக்கூடாது. ஸோ அது 2 இது இருக்குது. ஒருத்தவங்க வந்து ஓதுவாங்க, ஐ மீன் அந்த ஸ்லோகன்ஸ் அந்த இது ஓதிட்டு அந்த தாலி கட்டினதுக்கப்புறம் வந்து பண்ணுவாங்க. சில பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிச்சுவல் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அந்த ரிச்சுவல் எடுத்து பண்ணது ஒரு மேல் ப்ரீஸ்டாக இருந்துச்சு. அந்த தாலி கட்டினதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் ப்ரீஸ்ட் தான் அதை டேக் ஓவர் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் பேலன்ஸ்ட் பை போத் மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் நாங்கள் வேறு என்ன பண்ணுவோம், பிளாக் கலர் போட்டோம். பிளாக் கலர் ரிசப்ஷனுக்கு பிளாக் கலர் போட்டோம். கல்யாணத்துக்கு பிளாக் கலர் போட்டிருக்கலாம், ஆனால் போடுற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு யாரும் ப்ராக்ரெசிவ் ஆகலை. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு தான் கேட்டது. ஐ வாண்டட் பிளாக் டு பி இன்க்ளூடட் இன் த வெட்டிங் ஒன்லி, பட் தட் வாஸ் வெரி டஃப் டு கன்வின்ஸ் ஃபேமிலி. ஸோ அதனால சரி அப்போ ரிசப்ஷன்லையாவது போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கன்வின்ஸ் பண்ணி ரிசப்ஷனுக்கு பிளாக் கலர் ட்ரெஸ். ரிசப்ஷனுக்கு பிளாக் அலௌட் இல்லையா? இல்லை, யூஸ்வலாகவே நல்ல ஃபங்க்ஷன்ஸுக்கு பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல நாளைக்கெலாம் பிளாக் போடக்கூடாது, பர்த்டேக்கு போடக்கூடாது அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அதனால ரிசப்ஷனுக்கு தீமாவே வந்து நாங்கள் ஃபுல்லாக கேட்ஸ்பி தீம் போட்டு பிளாக்ல தான் போனோம். சூப்பராக எல்லா விஷயமும் வந்து ஒரு மாதிரி. இது எல்லாமே நீங்கள் மட்டும் பண்ணதா இல்லை ராஜாவோட சேர்ந்து? இது வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு இருந்தது. நான் யாரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இதை நான் எப்படின்னா அவனை கன்வின்ஸ் பண்ணி பண்ண வைக்கணும்னு தான் ஐடியா. பட் தென் ராஜா வாஸ் வெரி சப்போர்ட். அவன் எடுத்தோடனே வந்து எனக்கு இதெல்லாம் அவ்வளோவா தெரியாது, ஏன்னா நீ என்ன பண்ணாலும் நான் ஓகே, நான் என் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுறது என் வேலை அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அது கொஞ்சம் ஈஸியா முடியும். ஆமா, வின். அவன் வந்து என் கட்சிக்கு வந்ததுனால அவன் கியூரியாசிட்டியோட கேட்க ஆரம்பிச்சிட்டான், ஏன் இதை நீ சொல்ற, ஏன் இதை நீ சொல்ற. அவனுக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு. அம்மா தீபிகா நீ என்னம்மா இவ்வளோ பேசுறன்ற மாதிரி இருந்தது. ஸோ பட் தென் ஹீஸ் லைக் வெரி ஓப்பன் டு லேர்னிங் எப்பவுமே. இப்போ நான் தான் இப்போ அவனுக்கு புக் படிக்கிற பழக்கம்லாம் இல்லை, இதை பற்றி பேசுகிற பழக்கம்லாம் இல்லை. அவன் அவ்வளோவா அந்த மாதிரி கான்வர்சேஷன் வச்சதே இல்லைன்னா இப்போ அதெல்லாம் வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஐயா அதெல்லாம் சொல்லாமல் ஹீஸ் ஓப்பன் டு லேர்னிங் எவ்ரி சிங்கிள் மினிட். ஸோ அதனால நானும் அதே மாதிரி சொன்னேன். சூப்பர். ஐ திங்க் வந்து நீங்க வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி யூடியூபே இப்போ வந்து ஒரு ஸ்தம்பிச்ச நிலையில வந்து நீங்க ஆக்கிட்டீங்க. நாங்களே ஃபைன் கட்டிட்டு பண்ணாங்க. ஃபைனா எதுக்குங்க? ஆக்சுவலி லா படி ஐ திங்க் நம்ம கல்யாணம் ஆகி 90 to 150 டேஸில் ரெஜிஸ்டர் பண்ணோம் போல். அது எனக்கு அந்த லா இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. கல்யாணம் முடிச்சுட்டு 2 நாள் வயநாடு போனோம். போன உடனே கனா ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு 5 to 6 months வந்து அப்படியே போச்சு. ஏன் பண்ணலன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஷூட் இருக்கா இல்லையான்றது நைட் வரைக்கும் தெரியாது. ஸோ எங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கவே இல்லை. ஸோ அப்படியே போச்சு. அண்ட் தென் வீடு மாறினோம். அதுலேயே 6 months போச்சா. போனதுக்கப்புறம் அவன் வேறு ப்ராஜெக்ட் போனான், இந்த ப்ராஜெக்ட் பண்ணால். ஸோ வி வர் நாட் டுகெதர் அட் ஆல். அதுக்கப்புறம் நாங்கள் ரியலைஸ் பண்ணும்போது February ஆயிடுச்சு. நம்ம இன்னும் ரெஜிஸ்டரே பண்ணலடா அப்படின்ட்டு. அப்புறம் லைக் பேசாமல் ஆனிவர்சரி அன்னைக்கு பண்ணிக்கலாம், அதுதான் நம்ம ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும், 1 year கழிச்சு திருப்பியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறம் டாக்குமெண்ட்லாம் முந்தானேத்து எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ தான் சொல்கிறோம், ஃபைனா தீப்ஸு நம்ம வந்து 90 to 150 டேஸில் பண்ணியிருக்கணுமா தீப்ஸு அப்படின்னா. ஆனால் குற்றமா நம்ம இன்னும் இல்லீகலாக அப்படி பண்ணுறோம்? இல்லை அது மாதிரி பண்ணணும், ஏதோ கவர்மெண்ட்டில் அந்த சென்சஸ்க்கு இருக்குது, அது கிளியராக தெரியல என்னன்ட்டு. பட் தென் ஃபைன் கட்டணும்னா. எவ்வளோ கட்டினீங்க? 2000 நினைக்கிறேன். அவன் தான் கட்டிட்டு வந்தான், எனக்கு தெரியல. சம்பேர் அரௌண்ட் 2000 to 3000 எனக்கு தெரியல. பட் தென் ஆனிவர்சரி கிஃப்டா ஒரு 2000 ரூபீஸ் ஃபைன் கட்டியிருக்கீங்க. ஆனால் சைன் போடுறது கட்டிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் சைன் போடும்போது காலைல சொல்கிறேன், யோசிச்சுக்கோ ராஜா, இப்போ தான் நம்ம ஆக்சுவலி லீகலாக சைன் பண்ண போகிறோம், நல்லா யோசிச்சுக்கோ நான் தானா அப்படின்னு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணேன். அண்ட் ஈச் அதர் கிஃப்ட்ஸ் கூட வந்து அழகாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. இந்த செயின் கொடுத்தான். அண்ட் தென் கொடுத்துருந்தீங்க. ஐஃபோன் கொடுத்துருந்தேன். விளாகிங்க்கு வந்து இப்போ டெய்லி விளாக்ஸ் போடுறான்ல, ஸோ அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்டோரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு அவனா என் ஃபோனை வர வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படி சும்மா 1 TBக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனால் 1 TBக்கு வாங்கி கொடுத்துறேன். இப்போ கிளாரிட்டி ஸ்டோரேஜ் எல்லாம் வந்துச்சா, சரி ஓகே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. சூப்பர். அண்ட் எப்படி பில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2 பேருமே வந்து ஓகே இந்த ஃபைனான்ஷியல் இதெல்லாம் ஓகேவா சம்பாதிக்கிறோம் செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ 2 பேருமே சேர்ந்து ஒரு இதை பில்ட் பண்ணணும். அதெல்லாம் எப்படி புதுசாக இருக்கு,
எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்றீங்க? ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 months நாங்க தனியா லிவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே செம்ம செலவு அப்படி இப்படின்னு போச்சு. இப்படிலாம் போனா நம்ம எதுவுமே காரும் வாங்க முடியாது, வீடும் வாங்க முடியாது அப்படின்னுச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா ஆக்சுவலி என்னோட ரொட்டீன் படி எவ்ரி மந்த் 20,000 to 30,000 வந்து we give it to சேவிங்ஸ் இல்லை, நீடி பீப்புளுக்கு கொடுத்துரும். இது வந்து என்னோட ரொட்டீனாக இருந்துச்சு. ஸோ வளர வளர எங்கள் அம்மா என்ன சின்ன வயசுலேயே எனக்கு அந்த ரொட்டீனை சொல்லிட்டாங்க. இந்த உண்டியலை போட்டு வச்சா அந்த உண்டியல் ஃபுல்லாக போய் ஆக்கினா ஆஷ்ரமுக்கும் எங்கேயோ கொடுக்க. ஸோ சின்ன வயசுலேருந்து தி மணி கெப்ட் இன்க்ரீசிங், தி மணி வேல்யூ கெப்ட் இன்க்ரீசிங் ஃப்ரம் 100 to 1000 to 2000 அந்த மாதிரி. ஸோ வளர வளர when I was able to give 50,000 1 lakh அப்படிங்கும்போது நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல. நம்ம வந்து மக்களுக்கு 1 lakh கொடுக்குறோமா, நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாமான்ற அளவுக்கு தோணும். ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ அதனால அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ ஒன்ஸ் ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் அப்படியே அது டபுள் மடங்காக எடுத்து வைக்கணுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நாங்கள் எடுத்து வச்சு தான் இருந்தோம். 2 மாதம் 3 மாதம் கழிச்சு எடுத்து வைக்கிற அளவுக்கு கூட இல்லை எங்ககிட்ட. ஏன்னா எங்களுக்கு நாங்களே அந்த நிலைமைக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவருக்கு இல்லை பட்ஜெட் இந்த சேவிங்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா அப்பாட்ட போய் கேட்டேன். ஏன்னா மை மாம் அண்ட் டேட் அவங்க லவ் மேரேஜ் தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இத்தனை ரூமில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச சூரியவம்சம் கப்பல்னா எங்கள் அம்மா அப்பா தான். ஸோ அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அம்மா வந்து ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க, ஸ்கூல் ஓன் பண்ணுறோம் வாணி வித்யாஷ்ரம்னு சொல்லிட்டு. நான் அப்பா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ரிசர்வ் பேங்க். ஸோ அதனால இந்த சைஸ் தான் வீடே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே 1 BHK 2 BHK 3 BHKன்னு சொல்லிட்டு ஐவ் சீன் தம் அஸ் அ சூரியவம்சம் கப்பல் ஃபார் தி ஆல் 26 years. ஸோ அதனால வந்து இப்போ கேட்டோம் நாங்கள். ராஜாவும் வந்து கேட்டோம், ஆண்டி அங்கிள் எப்படி அங்கிள் பண்ணணும் அப்படின்னா. அப்புறம் எங்கள் அப்பா வந்து சேவிங்ஸ் இந்த பட்ஜெட் போடுங்க, எவ்வளோ சேவ் பண்ணிடுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம அடல்ட் லைஃப்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டட் டு டூ. இப்போ ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். இப்போ எங்களுக்கு தெரியுது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. என்ன டிப் கொடுப்பீங்க? இந்த விஷயம் தயவுசெய்து பண்ணக்கூடாது, இந்த வான்ஸ் அண்ட் நீட்ஸ்ன்றதை முதல்ல பிரிக்கணும் அப்படின்ட்டு. சும்மா வேணும் பேபி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா ஆர்டர் பண்ணி என்ன முக்கியமாக எது அவசியமோ அதுக்கு முதல்ல ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ வான்ஸ் வந்து செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் அப்படின்றதான். முக்கியமாக வந்து சரி நான் ரொம்ப லோவாக இருக்கேன், எனக்கு அழுக வருது, நான் அழறேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சேஃப் ஸ்பேஸ் வேணும்ல. அது எப்படி நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து ஜாலியாக அது ஒரு லூஸ்தனமான ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லாத்தையும் போடுவா அப்படி இப்படின்னு ரொம்ப அந்த மாதிரி ஒரு எதோ ஃபில்டர் பண்ணணும் எதோ ஃபில்டர் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் அபவுட் இன்ஸ்டாகிராம். நான் பீப்புள்கிட்டையுமே அப்படி தான் இருப்பேன். எல்லாரையும் நம்புறது, எல்லாருக்கிட்டையுமே பேசுறது, எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் வளர்றது. எனக்கு யார்கிட்ட ஃபில்டர் பண்ணணும் யார்கிட்ட ஃபில்டர் பண்ணக்கூடாது, எங்கே என்ன பேசணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது. எல்லாருக்கிட்டையுமே அப்படியே ரியல் மேக்ஸாக இருந்து அப்புறம் அதே மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் இருந்தேன். அண்ட் தென் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேயே பர்சனலாகவும் அடி சோஷியல் மீடியாலையும் அடி அப்படிங்கும் போது அது லைக் சரி ஓகே அப்போ தான் ஒரு மெச்சூரிட்டி வரும்ல நம்மளுக்கு என்னென்ன எங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் நான் முன்னாடி இந்த அளவுக்கு நான் ஓப்பனாக இருக்கேனா இல்லை. நோ ஐ நோ வேர் டு செட் அ பாயிண்ட் அண்ட் வேர் நாட் டு. ஸோ இப்போ ஓகே. அண்ட் நடுவில் இந்த மாதிரி டைம்ஸில் நான் ஹாப்பி டைம்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். லோ டைம்ஸ் வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஆக்டிவ். வென் ஐ வாஸ் லோ ஐ வாஸ் நாட் ஆக்டிவ். லோவாக இருந்துட்டு ஒன்ஸ் ஐ காட் பேக் டு ஆக்ஷன் தான் நான் வந்து ஐ வாஸ் லைக் ஏன் எல்லாருமே 1 year நான் இன்ஆக்டிவாக இருக்கேன்னு யோசிக்கும் போது நான் இப்போ எனக்கு இருந்தே என் டாக்குமெண்ட் எவ்ரி திங். நான் வந்து எனக்கு அது எப்போ நான் உணர்ந்தேன்னா when I went to UK மாஸ்டர்ஸ்னால் 1.5 years அங்கே இருந்தேன். அப்போது எனக்கு நான் சர்வே பண்ண விஷயமே வந்து இட் வாஸ் ஆல் தி வீடியோஸ் அண்ட் மெமரிஸ் மட்டும்தான். பிகாஸ் ஐம் வெரி லைக் எனக்கு தனியாக இருக்க பிடிக்காது. எனக்கு யாருன்னா பீப்புள் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்னோட பிக்கஸ்ட் ஃபியரே லூசிங் பீப்புள் ஐ லவ் தான். ஸோ அதனால எனக்கு அது வந்து அந்த யூகேல இருந்த டைம் when I was alone that was the only survival kit for me, the videos and memories and all that. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் ஆயிடுச்சு இது எவ்ரிதிங் டாக்குமெண்ட் பண்ணணும். அதில் ஸ்டார்ட் ஆனது தான் சரி வை நாட் ஆன் சோஷியல் மீடியா, நான் ஏன் ரியலாக இருக்கக்கூடாது, அவங்க என்ன ரியலாக தான் நான் பார்க்குறாங்க. ஸோ அந்த சேஃப் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணது ப்ராபப்ளி people who use Instagram or people who follow me. அது அவங்களுக்கு அந்த ஒரு பர்சன் பார்ட்டாச்சும் அவங்களுக்கு இருக்கும். என்னதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே they see me like another girl next door. என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி தான் அந்த இது ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு புரட்டி போடுற மாதிரி விஷயங்கள் வந்து போத் இன் குட் வே அண்ட் நெகட்டிவ் வே வந்து நடக்கும். ஸோ அது உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஐ திங்க் ரெண்டுமே உங்களுக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லுங்களேன். அதுதானே லைஃப். எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம வந்து சொல்ல மாட்டோம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் இஃப் யூ க்ளோஸ் டு மீ, இஃப் யூர் அட் யுவர் வல்னரபிள் ஸ்டேட், நீங்கள் என்கிட்ட பேசுகிறேன், நான் உங்களுக்கு ஒரு ஹக் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட நான் உங்களுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா உங்ககிட்டயுமே ஒரு நாள்லேயே நீங்கள் அந்த லோஸ் அவ்வளோ ஹைஸ் எவ்வளோ இருக்குது. நம்ம என்ன தான் வந்து நீங்கள் கேமராவில் ஒரு சிரிக்கிற இவ்வளோ டிம்பிளோட அழகாக சிரிக்கிற ஃபேஸ் காமிச்சாலும் யூ ஹாவ் யுவர் ஓன் ஹர்டல்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அதை நான் ஆக்சுவலாக பார்க்குறேன்.
லோ ஃபேஸ் வருது, லோ ஃபேஸும் இருக்குது, ஹை ஃபேஸும் இருக்குது. அந்த லோ ஃபேஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன், அதை நான் ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். அந்த லோ ஃபேஸை நான் அப்படியே விட்டுட்டு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நான் வந்து பயந்து நான் பயந்துருக்கேன். ஆனால் பயந்து திருப்பியும் அதுக்கு மேலே வந்தோடனே ஒரு ஹாப்பி ஃபேஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது ஐ நோ லைக் லோ ஃபேஸ் இருந்தாலும் ஒரு ஹாப்பி ஃபேஸ் வரதா போகுது. ஸோ லோ ஃபேஸ் எப்படின்னா கட்டுப்படுத்தி ஸ்ட்ராங்காக இருந்துருவோம் அப்படின்ற ஒரு லேர்னிங் எனக்கு அந்த லோ டு ஹாப்பி ஃபேஸ் ட்ரான்சிஷனில் தான் கிடச்சிது. ஸோ கடந்து வந்தீங்க அது பண்ணேன். ஹவு வாஸ் ஐ ஏபிள் டு லைக் கம் பேக் டு மை ஹாப்பி ஃபார்ம்னா, ஐ டென்ட் பிளேம் எனி ஒன், ஐ பிளேம்ட் மை செல்ஃப் தான். என் மேலேயும் தப்பு இருக்கலாம். ப்ராப்ளி நான் என்ன பண்ணணும், இப்போ நான் சொன்னல எனக்கு யார்கிட்ட ஃபில்டர் பண்ணணும் எதுவுமே தெரியாது. பட் ஐ ஷுட் ஹவ் மேட் அ பாயிண்ட் டு கீப் பீப்புள் வேர் தே டிசர்வ் டு. ஸோ நம்மளே இழந்துட்டு நம்ம பண்ணும் போது தான் நிறைய தப்பு நடக்குது. அந்த ஃபேஸில் நான் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணேன். செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும் போதே இப்போ என்கிட்ட இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே அது ஓகே இதுதான் அழுக்குன்னு தெரிஞ்சு. இப்போ துணியில் 10 அழுக்கு அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்குன்னா, ஓகே இந்த ஸ்பாட் தான் அழுக்கான ஸ்பாட், ஓகே இதை இனிமேல் பண்ண வேணாம், இந்த ஸ்பாட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அழிக்கும் போது புது துணி வந்துடுதுல. நோ மோர் அந்த தீபிகா, இனி அந்த தீபிகா கிடையவே கிடையாது அப்படின்னு செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கிற தீபிகா கிடையாது. லைஃப் லெசன் அப்படின்னே சொல்லலாம். ஆமாம். இவங்க உண்மையாவே என்னோட ஒரு அந்த என்ன பிடிச்சவங்க என் கூட இருந்தாங்க, இல்லை இவங்கெல்லாம் இவங்களோட அப்போதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க இப்படி அப்படின்ற மாதிரி. அதை விட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ஸை விட இட் வாஸ் ஃபேமிலி தான். என்னதான் நம்மளுக்கு கூட இருக்க போகிறது ஃபேமிலி தான் கடைசி வரைக்கும். அதுவும் இல்லாமல் ஃபேமிலியும் ஒரு பாயிண்ட் டைமில் இருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் இந்த உலகத்தில், நான் மட்டும்தான் இருக்க போகிறேன். ஸோ எனக்கு யார் என்ன வந்தாலும் தே பீப்புள். என்னை ரொம்ப என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் நான் அதான் சொன்னேன், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டே எல்லாமே வந்துடும். என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் நான் மட்டும்தான் இருக்க போகிறேன். செகண்ட் சர்க்கிளில் தான் என் ஃபேமிலி, ஃபஸ்ட்டு ஃபேமிலி வரும். தேர்ட் சர்க்கிளில் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வரணும் அப்படின்றது தான். இது எல்லாமே நான் உல்ட்டாவாக வச்சுருந்தேன் முன்னாடி. பட் தென் இது எல்லாமே கெப்ட் இன் பிளேஸ். இந்த ரிங்கை ஃபஸ்ட்டு போட்டு மீதி 2 ரிங்ஸை அப்புறமா போட்டேன். ஸோ தட் வாஸ் தி ஒன்லி திங். அண்ட் எனக்கு இந்த கேர்ள் டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஐ வாசன்ட் லக்கி அட் ஆல். ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் எப்பயுமே இருப்பாங்க, கேங்லாம் இருக்கும். ஆனால் அது எப்பவுமே அழகாக முடிஞ்சதே கிடையாது. ஸோ எனக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே இல்லை. பட் தென் ஒன்ஸ் ஐ காட் இன்டு இன்ஸ்டாகிராம், அந்த அந்த பீப்புள் எனக்கு கொடுத்த அந்த சேஃப் ஸ்பேஸ் ஏன் ஃபீல் ஆச்சுன்னா, நிறைய பொண்ணுங்க என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னே எனக்கு அவங்ககிட்ட உண்மையாக இருந்துடணும்டா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஸோ அதுவுமே ஒன்று. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நிறைய உருவாச்சு அந்த டைமில். எதுவுமே எதிர்பார்க்காம அந்த குக் ஃபார் கோவிட் கேம்பெயின் பண்ணும்போதுலாம் எவ்வளோ பேரை ஹெல்ப் பண்ணாங்க. அதில் எல்லாருமே கேர்ள்ஸ் தான். எல்லாம் எவ்ரி ஒன் குக்கிங்கில் எல்லாருமே குக்ஸ் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அந்த கேம்பெயினை அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோ குளோபலாக அது பேசப்பட்டுச்சு. ஸோ அது எனக்கு மோர் தேன் தி சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயின் வாஸ் பீப்புள் தட் ஐ ஏர்ன் த்ரூ தட். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 5 இயர்ஸாக ஐ எம் வித் கேர்ள்ஸ். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி ஐ ஃபீல். ஸோ அந்த டைமில் அந்த அன்கண்டிஷனாக இல்லாமல் ஒரு ஈகோலாக இருந்துச்சுன்னா யாருமே அது எனக்கு வந்திருக்க மாட்டாங்களே. ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் குட் பீப்புள் ஒன்ஸ் ஐ வென்ட் டு அ குட் பிளேஸ். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th to May 31st.